வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 6ஆம் வகுப்பு இயல் 4 கல்வி கண்ணென தகும். அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா, மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் மூதுரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும். அடுத்த கொஸ்டின், இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கரெக்ட். இது தவறு. இடம் கூட்டல் எல்லாம். அடுத்த கொஸ்டின், மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற, மாசற. அடுத்த கொஸ்டின், குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றமில்லாதவர். அடுத்த கொஸ்டின், சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். அடுத்து, மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை என்னும் சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள், மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அடுத்த கொஸ்டின், இந்நூலில் டேஷ் பாடல்கள் உள்ளன, 31 பாடல்கள் உள்ளன. அடுத்து, சொல்லும் பொருளும் மாசற குறைவில்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கிறது, தேசம்னா நாடு. ஆன்சர், ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் ஔவையார். அடுத்து, மன்னன் என்ற சொல்லுக்கும் தமிழில் வழங்கும் வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மன்னன் என்ற சொல்லுக்கு, சாரிங்க தப்பாக பிரிண்ட் ஆயிருக்கு, மன்னன் என்ற சொல்லுக்கு தமிழில் வழங்கும் வேறு பெயர்கள் கோனா அரசன்னு மேனி. அடுத்து, மூதுரையில் டேஷ் பாடல்கள் உள்ளன, 31 பாடல்கள் உள்ளன. அடுத்த கொஸ்டின், மன்னனை விட டேஷ் சிறந்தவர், கற்றவரே சிறந்தவர். மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் அறிஞரே சிறந்தவர், சான்றோரே சிறந்தவர், பெரியவரே சிறந்தவர், கற்றவரே சிறந்தவர். இதில் கற்றவர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஔவையார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன நூல்கள் கொடுத்துருக்காங்க? ஆத்திச்சூடி, மன்னர் வழி மானியம், கொன்றை வேந்தன். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நல்வழி. இதில் ஔவையார் எழுதாத நூல் மன்னர் வழி மானியம். அடுத்து, டேஷ் என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள், மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. அடுத்த டாபிக், துன்பம் வெல்லும் கல்வி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரை இசை பாடல்களை உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது. 4 ஆப்ஷனில் அதுதான் கரெக்ட். அடுத்து, சொல்லும் பொருளும் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் அழியாமல். ஓகே. அடுத்த கொஸ்டின், நாம் டேஷ் சொற்படி நடக்க வேண்டும், இளையோர், ஊரார், மூத்தோர், வழிபோக்கர். ஆன்சர், மூத்தோர் சொற்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை பிளஸ் பொருள், கைப்பொருள். அடுத்து, மானம் பிளஸ் இல்லா என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மானம் இல்லா. அடுத்து, நாம் யாருடன் சேரக்கூடாது? தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. அடுத்து, எதை நம்பி வாழக்கூடாது? மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. அடுத்த கொஸ்டின், துன்பத்தை வெல்ல டேஷ் வேண்டும், கல்வி வேண்டும். நெறி என்னும் சொல் தரும் பொருள் வழி. மானமில்லா டேஷ் சேரக்கூடாது, மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. டேஷ் என்னும் சிறப்பினை பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மக்கள் கவிஞர். திரை இசை பாடல்களில் டேஷ் உயர்வை போற்றினார் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம், உழைப்பாளிகளின் உயர்வை போற்றினார். அடுத்த கொஸ்டின், துன்பத்தை நீக்கும் டேஷ் கற்க வேண்டும், கல்வியினை கற்க வேண்டும். அடுத்து, வானை தொடும் அளவுக்கு டேஷ் வளர்த்து கொள்ள வேண்டும், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பிரித்தெழுதுக. குணம் இருந்தால், குணம் கூட்டல் இருந்தால் கைப்பொருள், கை பிளஸ் பொருள், கைப்பொருள். நாம் யாரை தூற்றும்படி வாழக்கூடாது என பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் கூறுகிறார்? நல்லவர்கள் தூற்றும்படி வாழக்கூடாது.
நாம் எதனை மறக்கக்கூடாது? நூல்கள் கற்றதன் பயனை மறந்துவிடக்கூடாது. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். அடுத்து, கல்வி கண் திறந்தவர். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம்? ஆடு மேய்க்க ஆள் இல்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, வழி தெரியவில்லை, பேருந்து வசதி இல்லை. ஆன்சர், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டலின்றி, பசியின்றி. அடுத்து, படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. அடுத்த கொஸ்டின், காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. அடுத்த கொஸ்டின், குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார்? சீருடை. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்து, காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி தமிழகத்தில் மூடப்பட்டிருந்த 6000 தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். படிப்பறிவு இருந்தால்தான் நாடு டேஷ் அடையும், உயர்வு அடையும். டேஷ் என தந்தை பெரியாரால் காமராசர் பாராட்டப்பட்டார்? கல்வி கண் திறந்தவர். காமராசரின் சிறப்பு பெயர் கருப்பு காந்தி. காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் டேஷில் அமைந்துள்ளது? சென்னையில். நடுவண் அரசு டேஷாம் ஆண்டு பாரத் ரத்னா விருதினை வழங்கியது? 1976. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய டேஷ் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000. காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15. காமராசர் பிறந்த நாள் விழா டேஷ் நாளாக கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து, கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் டேஷாம் ஆண்டு அமைக்கப்பட்டது? 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. பிரித்தெழுதுக. ஏற்றத்தாழ்வு, ஏற்றம் ப்ளஸ் தாழ்வு, ஏற்றத்தாழ்வு. பெருந்தலைவர், பெருமை கூட்டல் தலைவர், பெருந்தலைவர். அரசுடைமை, அரசு கூட்டல் உடைமை, அரசுடைமை. காமராசரின் சிறப்பு பெயர்கள்? படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்த கொஸ்டின், காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? 1976. அடுத்த டாபிக், நூலகம் நோக்கி. ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம்? சீனா. டேஷ் கையளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அடுத்து, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். நூலக விதிகளை உருவாக்கியவர்? கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ரா அரங்கநாதன் தான் கரெக்டான ஆன்சர். சிறந்த நூலகர்களுக்காக வழங்கப்படும் விருது டாக்டர் ச. ரா அரங்கநாதன் விருது. இந்திய நூலகத்தின் தந்தை? ரா அரங்கநாதன். அடுத்த கொஸ்டின், ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நூலகம்? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து, டேஷ் இந்திய நூலக அறிவியலின் தந்தையாவார்? ரா அரங்கநாதன். பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான நூல்கள் டேஷ் எனப்படும்? பிரெய்லி நூல்கள். பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் படிப்பதற்கான டேஷ் நூல்கள் உள்ளன? பிரெய்லி நூல்கள் உள்ளன. ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நூலகம்? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் உள்ள அரங்குகள்? கூட்ட அரங்கு,
கலையரங்கு, கருத்தரங்கு கூடம், கண்காட்சி அரங்கு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்த தலைவர்கள் யார் என கூறுக. அறிஞர் அண்ணா, அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, காரல் மார்க்ஸ். தமிழக அரசு நூலக வசதி இல்லாத ஊர்களுக்காக தமிழக அரசு தொடங்கிய திட்டம் எது? நடமாடும் நூலகம். இந்திய நூலகவியலின் தந்தை யார்? அவ்வாறு அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆன்சரை கொடுத்து கொஷின் ஆன்சராக கேட்பாங்க. இந்திய நூலகவியலின் தந்தை முனைவர் ரா. அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர்தான். நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுபவரும் ரா. அரங்கநாதன் தான். பழமையான ஓலைச்சுவடிகள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் சேகரித்து வைத்துள்ளனர்? 7ஆம் தளம். அடுத்து, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள தளங்கள் பற்றி விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக நாம் இப்படி போட்டிருக்கோம்னாக்கா, முதல் தளம் என்ன இருக்குன்னா, குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். இது டிஎன்பிஎஸ்சியில் முதல் தளத்தில் என்ன இருக்கு, 3ஆம் தளம், 2ஆம் தளம் அப்படின்னு கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம அப்படியே போட்டிருக்கோம். 3ஆம் தளம், 4ஆம் தளம், 5ஆம் தளம், 7ஆம் தளம், 8ஆம் தளம் எல்லாமே இருக்குது. இதில் தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் இருக்கான். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல் கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா. 8ஆம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். நன்றி.